ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வச்சு ரோஸ் மில்க் கேக் தான் செஞ்சுருக்கேன். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ப்ரெட்டை வச்சு செஞ்சேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஈஸியும் கூட. இதுக்கு எந்த இதுவும் வேணாம், முட்டை மைதா எதுவுமே தேவை கிடையாது. ப்ரெட் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஈஸியாக ஃபட்டாஃபட்டுன்னு நம்ம முடிச்சிடலாம். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ப்ளஸ் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளவே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்ட்டு. ரொம்பவும் ஈஸி கூட. இது வந்து பிகினர்ஸே பண்ணலாம் இந்த கேக்கு. ப்ளஸ் இது நம்ம மில்கில் வந்து ரோஸ் மில்க் அதனோட சிரப்பு ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கேக் உங்கள்கிட்ட கேக் போர்டு இருந்தால் நீங்கள் கேக் போர்டில் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்தால் போதும். லைட்டாக பட்டர் லைட்டாக விப்பிங் க்ரீம் இதில் போட்டுக்கோங்க. இப்போ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து சில் பண்ண பால் இது. இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா குலாப் சிரப் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இந்த மாதிரி லைட்டாக இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ தான் மாய்ஸ்டாக இருக்கும் அந்த ரோஸ் மில்க்கு. இந்த மாதிரி மில்க்கு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப மாய்ஸ்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ப்ளெயினாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல், அதுக்காக தான். இது ரோஸ் மில்கோட குலாப் சிரப். இது சூப்பராக இருக்கும். இந்த மில்க் என்னோட ஃப்ளேவரு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் இது கிடைக்கும்னா உங்களுக்கு குல்கந்த் அது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அது மேலே இந்த மாதிரி 4 ப்ரெட் வச்சுக்கோங்க. அதே ஸ்டெப்பு தான். திரும்ப இந்த ரோஸ் மில்க்கு போட்டு நல்லா அழகாக இது பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் எடுத்து இதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப் க்ரீம் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 ட்ராப் ஆஃப் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விப் க்ரீம் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ் அது மேலே வச்சுக்கலாம். அடுத்த ப்ரெட் மேலேயும் இதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை.
அதே மாதிரி அந்த ரோஸ் குலாப் சிரப்போட மேலே இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த ஒரு லேயர் ப்ரெட் இது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான், ஃபினிஷ் வச்சு இதை நம்ம லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இருக்க வேணுன்றதுக்காக ஒரு சின்ன ஃப்ளவர் பைப்பிங் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ப்ளெயினாக தெரியும் அதுக்காக. இது மேலே நான் ஃப்ரோசன் பண்ண ரோஸ் பெட்டல்ஸை இது மேலே வைக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரோஸு இதில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் லைட்டாக சுகர் சிரப்பில் போட்டு ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா இது சாப்பிட முடியாது. நம்ம ஃப்ரோசன் சுகர் சிரப்பில் போட்டு ஃப்ரோசன் பண்ணதுனால இந்த ரோஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே கேக் கூடவே சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது வந்து இதுவும் ஃப்ரோசன் ரோஸ் தான், சும்மா அழகாக இருக்குன்றதுக்காக நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது பர்த்டே, வேலண்டைன்ஸ் டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட ரோஸ் மில்க் கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறதோடு இல்லாமல் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ மாய்ஸ்டியாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்பாஞ்சியாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு பிளாட்டரில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அதே நம்ம ரோஸ் மில்க் வந்து இதில் லைட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரோஸ் மில்கோடு நம்ம இந்த கேக் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளுடைய ரோஸ் பெட்டல் ரோஸ் மில்க் கேக் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.